ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் இருக்க ஒரு குட்டி தம்பிக்கு வந்து ரா நேந்திரன் பனானா பவுடர் வந்து ரெடி பண்ணலாமா நம்ம கைனால். இது வந்து நல்ல தேறி போன ஒரு காய் வந்து வாங்கியாச்சு. அது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம் தான். அவங்க வந்து இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல வந்து கிடைக்கிது. இந்த 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரா பனானா பவுடர் வந்து கொடுத்தோம்னா வெயிட் கெயின் ஆகும், சீக்கிரமாக ஈஸியாக வந்து டைஜஷன் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து மோஸ்ட்டு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது தான் கொடுக்குறாங்க. நல்ல கொழு கொழுன்னு சப்பியாக அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. இது வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொண்டு வந்த வாழைக்காய். அது வந்து நல்ல தேறி போன நல்ல மாவு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து வாங்கியாச்சு. அது தோலெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா அது வந்து காரில் அடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த கலர் வந்து மாறிடும் இல்லையா, அதனால் வந்து தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து வந்து அந்த ஸ்லைசர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. மண் தூசி இது மாதிரி எதுவுமே படாத ஒரு இடத்துல சுத்தமாக வந்து வச்சுட்டு அந்த மாதிரி தான் ஸ்லைஸாக வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி போட்டாச்சு. ஏன்னா ஒரே முட்டை வந்து காய போட்டோம்னா ஈவனாக வந்து காஞ்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து காய வச்சாச்சு. ஒரு டைம் வந்து காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் அளவுக்கு வந்து காஞ்சி நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 நாள் வந்து எடுத்து வச்சோம்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க?